யாரையுமே காணோம். எங்க போச்சு? போச்சு சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். ஏய், மரியாதையா பேசி கொள்ளுடுவேன். போச்சு போச்சு, நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் தெரியும்யா. இந்த பிரஷ்டலையும் வந்த நேரத்தை பாருங்க. பிரச்சனைடா, அம்மாவுக்கு இடுப்பு வலியா, பொண்ணு வீண வாசிச்சாலாம். சார், நல்ல நேரம். கஸ்டடியில இருக்கிறவங்க நம்ம பேரை சொல்லல. அதுக்கு என்ன, லட்டியால 2 போட்டா சொல்லிடுவானுங்க. அடுத்த லட்டி இவனுக்கு தான். டிஎஸ்பி கிட்ட நீங்க வேணா பேசி பாருங்களேன். நான் அவர்கிட்ட பேசினா சரியா இருக்காது. நீ கொஞ்சம் போய. நான் போறதா? நான் போறதா? அவரை வேணா இங்க வர சொல்லு. நீங்க 2 பேரும் இப்படியே பேசி என்ன சிக்க விட்டுறாதீங்க. டேய் கோபி, நீ எதுக்காக பயப்படுற? பயப்படாத. நம்ம பிசினஸ்ல மந்திரி ஒரு பார்ட்னர். அந்த ஆளு மனசு வச்சா ஒரேடியா தூக்கி அடிச்சிருவாரு தண்ணில ஊருக்கு. யார? டிஎஸ்பியே. இவன் ஒரு அறிவு கட்ட பிரஷ் தலை. அந்த ஆளுடைய ஹோல்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓல்டா? அதான் பிடி. ஓ, பிடியா? புரியல. ஏங்க இவ்வளவு நேரம் லஞ்ச் கூட வரல? வரலாம் தான் பார்த்தேன். ஒரு கேஸ் விஷயம். கரெக்டான பார்ட்டிகள் கையில கிடைக்கல. ஒரு கேஸ் பிடிச்சதுனால இந்த ஊருக்கு மாத்தினாங்க. இனி இந்த கேஸ பிடிச்சது எந்த ஊருக்கு மாத்த போறாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். எந்த ஊருக்கு மாத்தினாலும் இந்தியாக்குள்ளதான் இருக்கும். என்ன வந்தாலும் சரி, இந்த கேஸுக்கு பின்னால எவ்வளவு பெரியவனுங்க இருந்தாலும் தப்பிச்சோட நான் விட மாட்டேன். பென்ஷன் காலம் வந்தாச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி வைராக்கியம்? வைராக்கியம் கூட பிறந்ததாச்சே. யார் யார் போன் பண்ணாங்க? ஒரே ஒரு ஆள் தான் அப்பப்ப விசாரிச்சான். எவ்வளவு கேட்டு பேர் மட்டும் சொல்லவே இல்லை. I see. இனி யாராவது விசாரிச்சா நான் இல்லைன்னு சொல்லிடு. மிஸ்டர் தாஸ், உங்க ஃபீல்ட் இல்ல என்னோடது. நான் ஜனங்க மத்தியில இருக்கிறவன், அவங்கள வணங்குறவன். நீங்க செய்யற முட்டாள்தனங்களை மறைச்சு வைக்க என்ன கேட்காதீங்க. சார், ஐ அக்செப்ட் தட். பட் இந்த சமயத்துல நீங்க ஒண்ணும் பண்ணலனா எல்லாருக்கும் ஆபத்தாகும். அதுக்கு நான் என்ன செய்யறது? அந்த டிஎஸ்பி இந்த ஊருக்கு மாத்தி 1 மாசம் தான் ஆகுது. திரும்பவும் அவர் மேல நடவடிக்கை எடுத்தா எங்க மேலிடத்துக்கு என் மேல சந்தேகம் ஏற்பட்டுரும். சார், என்ன சார் பேசுறீங்க? மேலிடத்துல சந்தேகப்படுறதை விட அவமானம் நீங்க இந்த கேஸ்ல கைதாகிறது. அவனுங்கள 4 கொடுத்தா அந்த டிரைவர் பசங்க பேரை சொல்லிடுவாங்க. That also is a fact. தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். தெரியாதா? உனக்கு ஒண்ணும் தெரியாது? கமான், யாருக்கா அவளை ஸ்பிரிட் கிடத்து கொண்டு வந்த? ஏதோ பொழப்புக்காக செஞ்சிட்டோம் சார். உண்மையை சொல்லலைன்னா ஒருத்தரை இங்க இருந்து உயிரோட விட மாட்டேன். எனக்கு தெரியாது சார், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. எஸ், குட் மார்னிங் மேலோரா. குட் மார்னிங் சார். How are you, Mr. பிரதாப்? ஏதாவது விசேஷங்கள்? உங்கள மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசர்களை எப்பவும் கான்டாக்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏரியா எப்பவும் தலைவலியான நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனாலதான் உங்களை அங்க அனுப்பி வச்சோம். எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். Be absolutely strict. அப்புறம் புது ஏரியாலாம் எப்படி? உங்க வைஃபுக்கும் குழந்தைகளுக்கும் இஷ்டம் தானே? பொண்டாட்டி பிள்ளைங்க இஷ்டத்துக்குள்ளே சார் நான் உத்தியோகம் பாக்குறது. பேச்சில உங்களை ஜெயிக்க முடியாது. இப்ப நான் உங்களை கூப்பிட்டது ஒரு சின்ன விஷயம் பேசத்தான். என்ன சார்? வாட்ஸ் தட் நேம்? ஸ்வப்னா ப்ரொடக்ஷன் வேன்ல அவங்க விரோதிங்க யாரோ ஸ்பிரிட்டை வச்சுட்டாங்கன்னு நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னு ஒரு நியூஸ் கிடைச்சது. இஸ் தட் ட்ரூ? இல்ல சார், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கரெக்ட் இல்ல. டிரைவர் பசங்க வாக்குமூலம் தந்திருக்கிறது அவங்களே சரக்க கடத்திட்டு வந்தவங்க தான். மிஸ்டர் பிரதாப், உங்களை பர்சனலா தெரிஞ்சவ தான் இந்த மேலுரம். யூ ஆர் கோயிங் டு ரிட்டையர் வித்தின் 2 or 3 years இல்லையா? இந்த நேரம் பார்த்து நாம ஏன் புதிய எதிரிகளை உண்டாக்கிக்கணும்? சார், இந்த கேஸை நான் ஜெயிச்சுட்டா என்னை விட கௌரவம் சாருக்கு தான். அது எனக்கு தெரியும். பட் இந்த கேஸ்ல இருந்து மிஸ்டர் பிரதாப் நீங்க எப்படியாவது விலகிறது நல்லது. ஆஃப்கோர்ஸ் இது என்னோட அபிப்பிராயம். நீங்க எல்லாம் வாழறத நான் விரும்புறேன். என்ன பண்ணிக்கணும் சார். இந்த கேஸ்ல எந்த வழியில இருந்து பிரஷர் வந்தாலும் நான் விடுறதா இல்லை. I see. Is that your final decision? எவ்வளவு பெரிய ஆளையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். மிஸ்டர், அந்த ஆள் என்ன சொல்றான்? கேட்கிற மாதிரி இல்ல. அவனை ஒழிச்சு கட்டுங்க, இல்லன்னா நமக்கு தான் ஆபத்து. For God's sake, சினிமா எடுக்கிற மாதிரில ஆட்சி பண்றது. Why don't you understand that? அப்புறம் என்ன செய்யறது? ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். என்ன வழி? Anyway, you are not right person. அந்த கனகதாசியும் கோபியான வந்து பார்க்க சொல்லு. ஓகே? லக்கேஜ் எல்லாம் பத்திரமா பாத்துக்குமா? பாத்துக்கிறேம்மா. வரேம்மா. ராஜா, அங்க போன உடனே போன் பண்ணுப்பா. ஓகே ஆண்டி.
அவங்க நான் வண்டி ஏத்திட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றேன். போடா. வரேன் டி. அம்மா பாய். பெட்டி எடுத்துக்கோ. சரி சார். பாத்து வா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சார் வீட்ல இல்லீங்களே? அவரு இல்லன்னு தெரிஞ்சுதானே நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா ஐயாவுக்கு ஒரு உபதேசம் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தலையிட வேண்டாம். That is correct. சாருக்கு ப்ரமோஷன் வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா, மகளுக்கு கல்யாணம் நடக்கணுமா, எல்லாம் நாங்க நடத்தி தரோம். ஓகே? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு கொளுத்துக்காரனோட வயிற்று வலிக்காக வேண்டி இல்ல கோபி, நாங்க இத்தனோண்டு ஸ்பிரிட் வாங்கி வண்டியில வச்சிருந்தோம். கரெக்ட் கரெக்ட். அததான் சாரு. ஆஹா, 30 பேரல் பிடிச்சு வச்சதா நான் கூட பத்திரிகையில படிச்சேனே. ஐயோ, ஸ்பிரிட் அளவு குறைவுதானுங்களே, பாக்கி எல்லாம் வெறும் தண்ணி தான். அதனால அம்மா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எந்திரிங்க எந்திரிங்க. எழுந்திருக்கிறது கஷ்டம் இல்ல, உங்க வரட்டு பிடிவாத்த விட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். பிரச்சனை எப்படி அமைக்கிறோம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். எஸ், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இது யாருடைய வீடு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதானே சார் இல்லாத நேரம் பார்த்து வந்தோம். வந்த வேலை நடக்கலன்னா பாவம், நல்லவங்களா இருக்கீங்க. கெட்ட ஜாதி பையன், கண்ணையும் தலையும் பாருங்க. 21 வயசுதான் ஆகுது, 11 கொலை கேஸ்ல பதிவாயிருக்கான் இவன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த பணத்தை எடுத்துக்கலன்னா பரவாயில்ல, ஆனா எங்க ஆளுங்களை வெளியில விடல, உங்க எல்லாரையும் ஒழிச்சிருவோம். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. சீக்கிரமா வெளியே போய். ஐயோ, வந்துட்டாங்க. நாங்க தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏதாவது பேசி சமாளிங்க. வணக்கம் சார். நான் கூட வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயம்? அவங்க மூவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆஹா. ஏதோ மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கா, கிட்டார் வாசிக்கணுமா. அவன் எங்க? அவன் வெளியே போயிருக்கான். நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. நாளைக்கு அவன் வீட்டுல தான் இருப்பான். ஓகே 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 சார். ஓகே, பெட்டியை தூக்குடா. வா, நீங்க வெட்டில நாளைக்கு வரோம். போறா, ஓடு. வந்து வந்து என்ன உனக்கு இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்க? அதான் வந்துட்டு என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. இப்போ வந்தவங்க வந்தவங்க மோகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீ தானே சொன்ன? அவங்க அப்படி என்ன சொல்ல சொன்னாங்க. அப்படி சொல்ல சொன்னாங்களா? அவங்க இருக்கும்போது நீ சொல்லாம இருந்த? அவங்க அவங்க நம்ம குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன்னு பயமுறுத்தி, அதுக்கு பயந்து என்கிட்ட மறைச்சு வச்ச. நீங்க ஸ்பிரிட்ட புடிச்சீங்கன்னு அவங்க ஆளுங்களை புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு. 2-3 நாளா நான் சோறு தண்ணி இல்லாம தேடி அலைஞ்ச ராஸ்கல்ஸ் என்னை கையில கிடைச்சு விட்டு தொலைச்சிட்டேன். சோறும் தூக்கம் இல்லாத இந்த உத்தியோகம் போதும் போதும் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். கேட்டீங்களா? எனக்கா நீ கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உத்தியோகம் மட்டும் போதும். சத்தியமா எனக்கு என் குழந்தைங்க தாங்க வேணும். அந்த அயோக்கியங்களை கும்பிட்டு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு அவங்களும் உத்தியோகமா வேண்டியதில்லை. எனக்கு நீங்களும் என் குழந்தைங்களும் தாங்க வேணும். எனக்கு பயமா இருக்குங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க கூடாதுங்களா? ஓ, கிளைமேக்ஸ். ஒரு விஷயத்துல தான் நான் தோத்துருக்கேன், உன் கண்ணீர்ல. போதும், நீ பயப்படாதே. நமக்கு ஒண்ணும் வராது.